கடந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் சரிந்ததால் அரசின் வருவாய் வெகுவாக குறைந்துள்ளது. எனவே அரச ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தை வழங்குவதற்கு கூட நிதியை தேடுவதில் அரசாங்கம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பொருளாதாரம் சரிந்ததால் அரசின் வருவாய் வெகுவாக குறைந்துள்ளது. எனவே அரச ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தை வழங்குவதற்கு கூட நிதியை தேடுவதில் அரசாங்கம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றது. இந்த வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கைகள் காரணமாக நாடு பணத்தை கூட அச்சிடுவதற்கு தடைகளை எதிர்நோக்கி வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் சிறு அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 370.39 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 360.05 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் மின்சார கட்டண உயர்வு 2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதற்கான ஒப்புதலை நேற்று கூடிய அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். திரைசேரி கடுமையான நிதி பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகின்றது. 2022 பொருளாதார நெருக்கடி காரணமாக திரைசேரிக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த வருடம் மின்சார கட்டணங்கள் பாரிய அளவில் உயர்த்தப்பட்டது. நாட்டின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு 2023 மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட போதிலும் தற்போது நேற்று கூடிய அமைச்சரவையில் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மதிப்பிடப்பட்ட ஒதுக்கீட்டில் 5% செலவினங்களை குறைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முட்டையின் மொத்த விலையை குறைப்பதற்கு அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தீர்மானித்து வருகின்றது. இது தொடர்பில் அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் நிசாந்த் அப்புகாமி கூறுகையில், எதிர்வரும் சனிக்கிழமை முதல் முட்டை ஒன்றின் மொத்த விலையை 5 ரூபாவினால் குறைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் 45 ரூபாய் என்ற மொத்த விலைக்கு முட்டை விற்பனை செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு முட்டை விலை குறைந்தாலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட போவதில்லை எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மருத்துவ சேவைகளை நடத்துவதற்கு தேவையான மருந்துகள், பிற உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் பற்றாக்குறையினால் மருத்துவமனைகளின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான வைத்தியசாலைகளில் கூட நோய் அறிதலுக்கான அத்தியாவசிய ஆரம்ப பரிசோதனையான முழு இரத்த எண்ணிக்கை பரிசோதனையும் தற்போது மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கு தேவையான ரசாயனங்கள் கிடைக்காததே இதற்கான காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பரிசோதனைகளுக்காக வருகின்ற நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுவதோடு அவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகளை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றது. வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டிற்குள் ஈர்க்கும் நோக்கில் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவிற்கும் இன்னமும் இணையதளம் கூட இல்லை என அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்லியன் கணக்கான டாலர்களை எதிர்பார்த்து நிறுவப்பட்ட குறித்த பொருளாதார ஆணைக்குழு படு தோல்வியடைந்த நிலையில் தற்போது காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிட தீர்மானம் எடுத்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலேயே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு அதிரடி விலை கழிவுகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் லங்கா சதோச நிறுவனத்தில்
5 அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1 கிலோகிராம் பருப்பின் விலையை 4 ரூபாவினால் குறைத்து 385 ரூபாவுக்கு விற்பனை செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கோதுமை மாவின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 250 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் வெள்ளைப்பூட்டின் விலை 35 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 460 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 1 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 9 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 190 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சின்மீனின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதன் புதிய விலையாக 490 ரூபாவாக அறவிடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.